மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவு இருக்கும், அர்த்தம் இருக்கும். இதனால் குடும்பத்தில் வந்து ஒரு இழந்த அமைதியை திரும்ப கொண்டு வரத்துக்கான ஒரு வழிமுறைகள் பிறக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது, சில முக்கியமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். உறவுகளுக்குள்ள இருந்த பிரிவினைகள்லாம் நீங்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் பல விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பொறுப்புகள் அதிகமாக உள்ள தினம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகளை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்கள் காதுகளை கேட்டும். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மனசில் சில புதிய உற்சாகம், புதிய எண்ணங்கள், புதுசாக ஏதாவது ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கிறோம், அது மாதிரிலாம் செய்யும் பொழுது அதற்கு உகந்த ஆதரவளிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்கள். ஆனால் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். கொஞ்சம் முயற்சிகள் தேவைப்படும் எடுத்த காரியங்களில், ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக அனுகூலமான தினம். அனுகூலமான சூழல்கள் நிலவும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணத்தை நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில அத்தியாவசியமான செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளுக்கு ஏற்றாற் போல திட்டங்களை வகுத்து கொள்ள வேணும். ஏன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் கையிருப்பு குறைவாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டி வரும். இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருப்பதால் மனதுக்கு இதத்தை தரக்கூடிய வகையில் அமையும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிய திருப்பங்களை கொண்ட நாள்னு கூட சொல்லலாம். நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. எதிர்பாராத திருப்பங்களும் சிலருடைய வாழ்வில் நிகழலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிறிய பிரச்சனைகள் கூட எதிர்பாராத விதமாக ஒரு பூதாகர உருவெடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாகவும் திட்டமிட்டும் செயலாற்றுங்கள். முக்கியமாக உறவு முறைகளில் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இருக்கும். நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். நீங்கள் பண்ணக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். முன்னேற்றமான ஒரு வகையை காட்டும் வண்ணம் சிறப்பான தினமாக இது அமையும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகவும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எந்த விதமான ஒரு முடிவெடுத்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்படுங்கள். நீங்கள் சரியின்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள் கூட வில்லங்கத்தில் முடியலாம். கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களையும் உயர்வையும் தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. தொழிலில் நீங்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும். அதற்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். இதில் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய நல்ல தினமாகவும் அமையும். குறிப்பாக காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் ரொம்ப ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மிக மிக சிறந்த தினமாக அமையும். எடுத்த காரியங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் க்ஷேத்திரங்கள் இதெல்லாம் போயிட்டு வரணும். இப்போ நீங்கள் சவுத் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நல்ல க்ஷேத்திரங்கள் அதெல்லாம் போயிட்டு வரணும். இல்லை சில வெளிநாட்டுகளுக்கெல்லாம் பயணப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினம். தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லலாம். நல்ல கோயிலுக்கு போயிட்டு நல்ல தரிசனம், மன நிறைவு, ஆத்ம திருப்தி, இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம செயலாற்றும் பொழுது சில விஷயங்களை மறந்து விடலாம், இல்லை தவிர்த்து விடலாம். அதனால் எல்லா விஷயங்களையுமே அனுசரித்து போகிற அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. மனசில் சந்தோஷம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக நன்மைகளை தரக்கூடிய தினமாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகவும் அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று மன தளர்ச்சி உண்டு. சில நேரங்களில் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை சரியான முறையில் நம்மளால் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு வகை இருப்பதால் சற்று கவனமாகவும் திட்டமிட்டும் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதை தவிர்க்க இயலாமல் போய்விடும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல காரியங்களுடைய பேச்சுவார்த்தைகள், உதாரணத்துக்கு திருமணம், சில நேரங்களில் குழந்தை பிறக்கும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு, அதாவது பகையெல்லாம் மறந்து நல்ல ஒரு ஒற்றுமை காலமும், ஒருவருக்கு ஒருவர் நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நேரம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. நல்ல புதிய விஷயங்கள்லாம் ஈடுபட்டு அதில் நல்ல பெயர் வாங்கி பெரிய அளவுக்கு சாதனைகள் புரியக்கூடிய அளவுக்கு நேரமும் காலமும் ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். பகை மறையும். எடுத்த காரியங்களில் ரொம்ப தீர்க்கமாக ஈடுபட்டு நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளுக்கு பின்னால் வெற்றி ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். ஆனால் காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்களில் மனக்கசப்புகளும் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற வேலையில் கவனமாக இருங்கள். வண்டி வாகனம் இயக்கும் பொழுது சற்று கவனம் தேவை. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம், முன்னேற்றத்தை காணலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக நீங்கள் செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அமோகமாக ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் இருக்கும். மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் மறையும். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான ஒரு தினமாக இது அமையிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீட்டை அழகுபடுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு அதில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. இதில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அனுகூலமான தினம். நண்பர்களால் உதவி உண்டு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் குறுகிய கால பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அனுகூலமான நல்ல பலன்கள் பொதுவாக ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சோதனையான காலகட்டமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பல நன்மைகளை தரக்கூடிய, உயர்வுகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இந்த தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருப்பதால் மனதுக்கு இதமளிக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை கொண்ட தினமாக இது அமையிறது.